எல்லா புகழும் இறைவனுக்கே. இதில் வந்து நம்ம சென்டென்ஸ் 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 உச்சரிங்க. வாக்கியம் சென்டென்ஸ் SENTENCE சென்டென்ஸ் சென்டென்ஸ் சென்டென்ஸ். இதனுடைய ப்ளூரல் பாருங்கள். எஸ் போட்டிங்கன்னா சென்டென்சிஸ் உச்சரிப்பு எப்படி? சென்டென்சிஸ்னு உச்சரிக்கணும். சென்டென்சஸ் இல்லை, சென்டென்ஸ் சென்டென்சிஸ் சென்டென்ஸ் சென்டென்சிஸ். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் முதல்ல எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க. வாக்கியத்தின் பிரிவுகள் எத்தனை விதமாக இருக்குது அதை முதல்ல பார்ப்போம். அது எதுக்கு பார்க்கணும்னா அதை முதல்ல வாய் விட்டு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வரணும். இதை எத்தனை வாட்டி படித்தாலும் how many kinds of sentences அப்படின்னு சொன்னால் ஞாபகத்தில் வராது. அது நம்ம முதல்ல இந்த சைடில் எழுதுகிறேன். முதல்ல there are 4 kinds of sentences. There are 4 kinds of sentences. Number 1, ஃபர்ஸ்ட் வந்து assertive sentence. assertive உச்சரிப்பை கவனிங்க. ASSER assertive TIVE assertive sentence. SENTENCE assertive sentence. ஃபர்ஸ்ட் வந்து assertive sentence. assertive sentence assertive தமிழில் இதுக்கு செய்தி வாக்கியம். இதுக்கு என்ன? செய்தி வாக்கியம். செய்தி என்ன சார் தமிழில் எழுதிங்க? செய்தி வாக்கியம். வாக்கியம் assertive sentence சொல்லுங்க. assertive assertive sentence assertive sentence assertive sentence. Number 2 எழுதுகிறேன், நீங்கள் உச்சரித்து பாருங்கள். interrogative interrogative sentence TENCE உச்சரித்து பாருங்கள். interrogative 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 sentence. இதுக்கு வினா வாக்கியம். செய்தி மாதிரி இது வினா வாக்கியம். வினா வாக்கியம் வாக்கியம் வினா வாக்கியம் interrogative sentence. இது ரெண்டு தான் முக்கியமானது. இந்த 4 கொடுத்துருக்காங்களே, இந்த மற்றது 2 வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொத்தமே சேர்ந்து ரெண்டுமே 5%க்கு மேலே யூசேஜ் இருக்காது. போல 5 to 7% வச்சுக்கணும் ரெண்டும் சேர்ந்து. மூணாவது imperative sentence. imperative sentence imperative PE imperative RATIVE imperative RATIVE imperative imperative sentence 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 imperative sentence. இதை வந்து கட்டளை வாக்கியம். come here, get out, அங்கே போ, அதே எடு, இதே கொடு. கட்டளை வாக்கியம். கட்டளை 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 வாக்கியம் வாக்கியம். imperative sentence imperative sentence மேலே சொல்லுங்க. assertive sentence assertive sentence assertive sentence செய்தி வாக்கியம். interrogative sentence interrogative sentence வினா வாக்கியம் வினா வாக்கியம். imperative sentence கட்டளை வாக்கியம். Number 4 ரைட். இது வந்து exclamatory sentence. இதெல்லாம் ரொம்ப குறவு. exclamatory EXCLA exclamatory MATTORY exclamatory EXCLA MATORY exclamatory sentence 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 exclamatory sentence. இதை நீங்கள் சொன்னால் தான் வரும். இதை எத்தனை வருஷம் படித்தாலும் மறந்து போகுது. assertive sentence செய்தி வாக்கியம். இதுக்கு உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி 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 வருமா புள்ளி? உணர்ச்சி வாக்கியம் வாக்கியம்
ரைட். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் செய்தி வாக்கியம், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் வினா வாக்கியம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் உணர்ச்சி வாக்கியம். இதில் இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை. இது ரெண்டு ரொம்ப குறைவான யூசேஜ். அப்போ இது ரெண்டு தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் என்றால் என்னவாகும், இது சென்டென்சஸுடைய வெரைட்டி என்னவாகும், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இப்போ. ரைட். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ரைட். இப்போது இந்த சைடில் எழுதுவோம், இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. நம்பர் 1 அசர்ட்டிவ் சென்டென்ஸ் நான் எழுதலை, அதை எடுத்துக்கணும். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் இட் மேக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். வேறு ஒன்றும் இல்லை. அசர்ட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன் சென்னை. இப்ராஹிம் லிவ்ஸ் இன் சென்னை. இப்ராஹிம் lives in Chennai. Lives, lives in Chennai. Ibrahim lives in Chennai. Ibrahim lives in Chennai. இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ரோஸ் இஸ் a beautiful flower. Rose, R-O-S-E, rose is a beautiful, B-E-A-U-T-I, beautiful flower. F-L-O-W-E-R, flower. இது ஃப்ளா என்று உச்சரிக்கக்கூடாது. ஃப்ளா என்று உச்சரித்தா ஃப்ளோ. Rose is a beautiful flower. Rose is a beautiful flower. Rose is a beautiful flower. Rose, Z. Rose is a beautiful flower. Peacock is our national bird. Statement. Peacock, P-E-A-C-O-C-K, peacock is our national bird. National, N-A-T-I-O-N-A-L, national bird, B-I-R-D, bird. அங்கே எழுதியிருக்கான். Peacock is our national bird. Peacock is our national bird. Ibrahim lives in Chennai. Ibrahim சென்னையில் வசிக்கிறார். Rose is a beautiful flower. Rose is a beautiful flower. Peacock is our national bird. Peacock is our national bird. இது just interrogative sentence. அடுத்தது number 2 interrogative. Number 2 second first. Second interrogative. Right. They are nothing but questions. கேள்வி கேட்கும் இல்லையா, அதான் அங்கே இருக்கு வினா வாக்கியம். When did they meet you? When did they, இது interrogative. When did they meet you? When did they meet you? When did they meet you? மேலே உள்ள தெரியுதுல, peacock is our national bird. When did they meet you? 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 அவர் எங்கே போயிருக்கார்? அவர் எங்கே போயிருக்கிறார்? அவன் எங்கே போயிருக்கிறான்? Where has he gone? Where has he been? ஒன்று இருக்கு. Where has he gone? Where has he gone? அவர் எங்கே போயிருக்கார்? Where has he gone? அவர் எங்கே போயிருக்கிறார்? Why didn't you tell me? நீங்கள் என்கிட்ட ஏன் சொல்லலை? Why didn't you tell me? Why didn't you tell me? ஏன் வரணும்ல. Why didn't you tell me? கேள்வி. Why didn't you tell me? When did they meet you? 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 Where has he gone? 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 Why didn't you tell me? Why didn't you tell me? Why didn't you tell me? நீ என்கிட்ட ஏன் சொல்லலை? Why didn't you tell me? நீ என்கிட்ட ஏன் சொல்லலை?
What are they doing in London? அவங்க லண்டனில் என்ன செஞ்சிட்ருக்காங்க? What are they doing in London? In London. What are they doing in London? What are they பாருங்க ஒவ்வொன்றா சொல்லி பழங்க. What are they doing in London? இங்கே எழுதிடுமா? LONDON London. அது லண்டன் சொல்லக்கூடாது, லண்டன். What are they doing in London? Question mark வேணும்ல. What are they doing in London? LONDON London. What are they doing in London? What are they doing in London? அவங்க லண்டனில் என்ன செஞ்சிட்ருக்காங்க? What are they doing in London? What are they doing in London? அதுக்கு மேலே உள்ள why didn't you tell me? Where has he gone? When did they meet you? அவர்கள் உன்னை எப்பொழுது சந்தித்தார்கள்? When did they meet you? When did they meet you? Where has he gone? அவர் எங்கே போயிருக்கார்? Where has he gone? Where has he gone? Why didn't you tell me? Why didn't you tell me? Why didn't you tell me? What are they doing in London? What are they doing in London? What are they doing in London? அவங்க லண்டனில் என்ன செஞ்சிட்ருக்காங்க? Does he go to school on foot? அவன் ஸ்கூலுக்கு நடந்தா போகிறான். Does he go to school on foot? Does he go to school on foot? FOOT. Does he go to school by walk? கேட்கக்கூடாது. Does he go to school on foot? 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 அவன் ஸ்கூலுக்கு நடந்தா போகிறான். Once I repeat, Ibrahim lives in Chennai. Assertive sentence. இது interrogative ரெண்டாவது. Ibrahim lives in Chennai. Rose is a beautiful flower. Peacock is our national bird. Interrogative sentence, that is question, வினா வாக்கியம். அது வந்து செய்தி வாக்கியம். When did they meet you? When did they meet you? When did they meet you? Where has he gone? Where has he gone? Where has he gone? Where has he gone? Why didn't you tell me? Why didn't you tell me? Why didn't you tell me? What are they doing in London? 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 அவங்க லண்டனில் என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவன் பள்ளிக்கு நடந்தா போகிறான். Does he go to school on foot? 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 இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு வேர்டாக சேர்த்துக்கணும். Does he go? Does he go? Does he go to? Does he go to school? Does he go to school on foot? 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 அப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா திஸ் இஸ் ஹவ். நான் இப்போ சொல்கிற மாதிரி when did they meet you? When did they meet you? Where has he gone? Where has he gone? Why didn't you tell me? Why didn't you tell me? முதல்ல சேர்க்கக்கூடாது. Why didn't you? Why didn't you? Why didn't you tell? Why didn't you tell me? ப்ராக்டிஸ் உங்களுக்கே வந்துடும். நீங்கள் What are they doing in London? What are they? What are they? What are they? What are they doing? What are they doing? What are they doing in? What are they doing in London? What are they doing in London? What are they doing in London? அழகாக வரும் உங்களுக்கு. Does he go to school on foot? Does he go? Does he go to? Does he go to school? Does he go to school on? Does he go to school on foot? 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 Practice பண்ணுறீங்களா? Now imperative sentence, right? கட்டளை வாக்கியம். Number 9. Come here tomorrow. நாளைக்கு இங்கே வா. Come here. COME. Come here. Come here. Get out. இதெல்லாம் கட்டளை வாக்கியம். Be happy. சந்தோஷமாக இருப்பா.
right? Be happy, HAPPY, be happy, சந்தோஷமாக இரு. Don't be silly, don't be silly, don't be silly சொல்லக்கூடாது. Don't be SILL, அற்பத்தனமாக இருக்காது. Don't be silly, don't be silly. Finish it at once, உடனே முடி. Finish it at once, உடனே at onceனால் ஒரு வாட்டின்னு நினைச்சிருவோம். இந்த இடத்துல at once வந்து ஃப்ரேஸ் ஆகும், உடனடியாக. Finish it at once, FINISH, finish it at once, ONCE, at once, உடனடியாக. Finish it at once, finish it at once, உடனே முடி. Right now, exclamatory sentence number 4, this is third. Number 4, exclamatory sentence, உணர்ச்சி வாக்கியம். Right, number 4, very rarely we use this. What a beautiful bird peacock is, what a beautiful. Now can we practice? இதே உங்களுக்கு தெரிஞ்ச come here, get out, get lost, be happy, be careful, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுதான். Don't be silly, don't be silly, finish it at once, finish it at once. Then இங்கே வந்து what a beautiful bird peacock is, what a beautiful flower the rose is. Here what a beautiful bird peacock is. 13, what a beautiful, what a beautiful bird, BEAUTIFUL, beautiful bird, BIRD, what a beautiful bird peacock is, PEACOCK, peacock is. What a beautiful bird peacock is, what a beautiful bird peacock is, what a beautiful bird peacock is, what a beautiful bird peacock is. நீ நல்ல மனுஷன்பா, தமிழில் சொன்ன மாதிரி நீ நல்ல மனுஷன், நல்ல காரியம் செய்து. What a beautiful bird peacock is, what a charming personality she has. பா என்ன அழகாக இருக்கா, யார்? ஐஸ்வர்யா ராய். What a charming personality she has. ரஜினி சார் சொன்னது, நான் சொல்லலை. அவங்க நடக்கிறது, அவங்க உட்கார்றது, அவங்க சாப்பிட்றது எல்லாமே அழகாக இருக்குது சொன்னார் ப்ரோக்ராமில். வாட் எ சார்மிங் பர்சனாலிட்டி ஷீ ஹேஸ், அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி, சார்மிங், வசிக்கக்கூடிய, வசீகரம் செய்கிற, மேஜிக் அப்படியே. ரைட், வாட் எ சார்மிங், வாட் எ சார்மிங், CHARMING, வாட் எ சார்மிங் பர்சனாலிட்டி, PERSO, personality, what a charming personality, PERSONALITY, what a charming personality she has, what a charming personality she has. என்ன அழகாக இருக்கு. what a charming personality she has. Right, alas she is no more, இது அங்கே ஏற்கனவே பார்த்தோம். alas she is no more பார்த்தோம்ல. once again இது different variety we are giving. alas she is no more, alas, alas she is no more, she is no more. We have written it already. alas she is no more, alas we have lost the match. oh I didn't know about it. oh also, oh அப்படியா, ah, that also comes. oh அப்படியா, I didn't know about it, எனக்கு அதை பற்றி தெரியாதே. oh அப்படியா, oh I didn't know about it, I didn't know about it, KNOW, know about it, I didn't know about it, எனக்கு தெரியாது. அப்படியா, எனக்கு தெரியாது. அப்படியா, oh I didn't know about it, எனக்கு அதை பற்றி தெரியாதே. ரைட், oh
அதே ஆ ஓ இதெல்லாம். ரைட். நவ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸில் இது ஒரு பிரச்சனை. இதுதான் முதல்ல வந்திருக்கணும். முதல்ல இதை சொல்லிட்டு தான் இங்கே கொண்டு வரணும். அதாவது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அது என்ன ஆகும்? வாட் இஸ் அ சப்ஜெக்ட், வாட் இஸ் அ ப்ரெடிகேட், அது தெரியணும் இல்லையா நம்மளுக்கு. வாட் இஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் வாட் இஸ் அ ப்ரெடிகேட் முக்கியமாக தெரிய வேண்டியது. ரைட். என்னன்னா ரைட், சப்ஜெக்ட் சொல்லக்கூடியது ஒரு அந்த டெக்னிக்கல் டேர்ம் கண்ட உடனே நம்மளுக்கு ஒரு தலை சுற்றுற மாதிரி வரும். எனக்கு ஒரு காலத்தில் வந்ததுனாலே சொல்கிறேன். சப்ஜெக்ட் சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு வாக்கியத்தில் முதல்ல ஒரு பெயர் சொல் வரும். அது ஆளுடைய பெயர் சொல்லோ, இடத்தை உள்ள பெயர் சொல்லோ, ஒரு பொருளை உள்ள பெயர் சொல்லோ வரும். அதுதான் கர்த்தா, செய்யக்கூடியவர், அந்த வேலை செய்யக்கூடியவர். அந்த சப்ஜெக்ட் வருது இல்லையா, அது பெயர் சொல், அதை செய்யக்கூடிய ஆள். தமிழில் எழுவாய், எழுவாய் என்று சொல்லும். அது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். இது கேட்ட உடனே முதல் இப்போது பழக்கத்தில் இருக்கனால இப்போ ஒரு 35 வருஷமாக, அதுக்கு முன்னால் அது கேட்டாலே ஒரு எரிச்சலாக இருக்கும். வாட் இஸ் எ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், வாட் இஸ் த ப்ரெடிகேட். அப்போது சப்ஜெக்ட் ஒரு வாக்கியத்தில் முதல்ல வரக்கூடிய பெயர் சொல், அந்த செய்யக்கூடிய ஆள். அது ஆளுடைய பெயர் இருக்கலாம், ஒரு இடத்துல உள்ள பெயர் இருக்கலாம். த தாஜ்மஹல், த தாஜ்மஹல், அது சப்ஜெக்ட். இஸ் அ பியூட்டிஃபுல் பில்டிங், இஸ் அ பியூட்டிஃபுல் பில்டிங், இது ஒரு வாக்கியம். முதல்ல வந்திருக்குல்லையா த தாஜ்மஹல், அது ஒரு இடத்துக்கு பேர். அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட்னா பயந்துருக்கூடாது, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். அது போக அந்த எழுவாய் முதல்ல வரக்கூடிய அந்த பெயர் சொல், த தாஜ்மஹலை பற்றி எல்லா வாக்கியங்களே தாஜ்மஹல் வராது. அந்தந்த வாக்கியத்தில் வரக்கூடிய அந்த எழுவாய் பெயர் சொல், செய்யக்கூடிய கர்த்தா, அதை பற்றி என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ, என்னெல்லாம் செய்தி கொடுக்குதோ அத்தனை வார்த்தைகளும் சேர்ந்து ப்ரெடிகேட். அதுக்கு பயனிலைன்னு சொல்லுவோம் தமிழில். இதுதான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். எழுதிடுறேன். இது எழுதுனா தான் உங்களுக்கு SUBJECT, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், AND அண்ட் பெருசாக எழுதுறேன். ப்ரெடிகேட் PREDICATE, ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். இவ்வளோ தான். சப்ஜெக்ட் சொல்லக்கூடியது முதல்ல வரக்கூடிய அந்த பெயர் சொல், ப்ரெடிகேட் சொல்லக்கூடியது அதில் அது போக மீதி வரக்கூடிய பகுதி இருக்கல்லவா, அதே ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். இவ்வளோ தான். சப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் த நேம் பை விச் எ சென்டென்ஸ் பிகின்ஸ். ரைட். Predicate is the information which the remaining part of the sentence gives. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இதை சொல்லி பழகுங்க. சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். புரிஞ்சுதா? அப்போது அந்த வாக்கியத்தில் முதல்ல வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது பெயர் சொல்லியிருக்கல்லவா, அதுதான் சப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், assertive sentence and the interrogative sentences. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். These two kinds of sentences are used more frequently. இது ரெண்டு தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். The remaining two sentences are not that important. So we can see what are these interrogative and assertive. பார்த்தோம். இப்போது அந்த சென்டென்ஸை சப்ஜெக்ட் என்னவாகும், ப்ரெடிகேட் என்னவாகும், இதை பார்ப்போம். வெரி சிம்பிள். ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுப்போமே. ஷீலா lives, LIVES, lives in Delhi, DELHI, Delhi. Sheila lives in Delhi. இனி ஒன்று எடுப்போம். வேறு ஏதாவது இதில் இல்லை, வேறு ஏதாவது எடுப்போம். They told me I beg your pardon. They told me about it, about that matter,
MATTER. They told me about that matter. நல்லா பாருங்கள், இதில் ஷீலா முதல்ல வந்திருக்கக்கூடிய பெயர் சொல். ஷீலா இதுதான் சப்ஜெக்ட். lives in Delhi. Who lives in Delhi? Who lives in Delhi? ஷீலா. அப்போது இந்த ஷீலாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறதோ, ஷீலாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறதோ அது ப்ரெடிகேட். ஷீலா ஈட்ஸ், ஷீலா ஈட்ஸ் அ மேங்கோ. சும்மா ஏதோ ஒரு சென்டென்ஸ், மேங்கோ. ஷீலா ஈட்ஸ் அ மேங்கோ. ஷீலா ஈட்ஸ் அ மேங்கோ. வாட் டஸ் ஷீலா ஈட்? ஷீலா ஈட்ஸ் எ மேங்கோ. அது ஆப்ஜெக்ட், ரைட்? ஷீலா ஈட்ஸ் எ மேங்கோ. வாட் ஷீலா ஈட்ஸ்? ஷீலா ஈட்ஸ் எ மேங்கோ. தட் இஸ் ஷீலா lives. Who lives in Delhi? Who eats a mango? Who eats the mango? Who eats a mango? நீங்கள் question, who lives in Delhi? ஷீலா lives in Delhi. Who eats a mango? ஷீலா eats a mango. ஷீலாவை பற்றி தானே இது சொல்லியிருக்கு. இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லக்கூடிய அனைத்து, ஷீலா ஈட்ஸ் எ மேங்கோ எவ்ரி வீக் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக என்ன வந்தாலும் சரி, ஷீலா ஈட்ஸ் எ மேங்கோ எவ்ரி வீக் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷீலா ஒவ்வொரு வாரமும் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறாள். ஒருவேளை பச்சை மாங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன், அது பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம். ஷீலா ஈட்ஸ் எ மேங்கோ வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி வீக். அப்போது இது அவ்வளவுமே ப்ரெடிகேட். என்னெல்லாம் சொல்லப்படுதோ இந்த சப்ஜெக்டை பற்றி, இந்த பெயர் சொல் முதல்ல செய்யக்கூடிய கருத்தாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் ப்ரெடிகேட். இதுதான். இதை போட்டு பெருசாக தூக்கிடக்கூடாது. ஷீலா, ஓகே. அடுத்தது தே டோல்ட் மீ அபவுட் தட் மேட்டர். தே வந்து சப்ஜெக்ட், இதில் சப்ஜெக்ட் போட்டுருமா? சப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் முதல்ல வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு பதிலாக இங்கே பிரதி பெயர் சொல், நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன் வந்திருக்கு. தே டோல்ட் மீ அபவுட் தட் மேட்டர். தே டோல்ட் மீ, இந்த டோல்ட் மீ அபவுட் தட் மேட்டர் வந்து ப்ரெடிகேட். தே அவர்கள். இந்த சப்ஜெக்ட் வந்து ஷீலா அண்ட் ஹர் சிஸ்டர் லிவ் இன் டெல்லி. அப்போ ஷீலா அண்ட் ஹர் சிஸ்டர் ரெண்டுமே சேர்ந்து தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஒன்று தான் வரணும்னு இல்லை. all the students of the college, all the students of the, அதுவும் எழுதிடும், தப்பாக நினைச்சிடுவோம். all the students, students, students of the college, college, college. பாருங்க, all the students of the college went on leave, 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 last week, last, last week. இது இப்படி சொன்னால் தான் புரியும். இப்போ இதில் சப்ஜெக்ட் எதாகும்? ஸ்டூடெண்ட்ஸா, ஆலா, காலேஜா, என்னன்னு தெரியல. அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்து தான் சப்ஜெக்ட். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ், இதுதான் சப்ஜெக்ட். இங்கே தான் சிக்கல் வருது. இப்போ சார் நீங்கள் தான் முதல்ல வரக்கூடிய பெயர் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ஜெக்டா இல்லை காலேஜா? அப்போது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ், இது ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் ஆகிட்டு பாருங்கள். இங்கே தான் இதனால தான் பிரச்சனை வருது. சார் நீங்கள் சப்ஜெக்ட் சொன்னது முதல்ல வரக்கூடிய பெயர் சொன்னால் இதில் எதுவாகும்? ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல்ல வந்திருக்கு. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ் வெண்ட் ஆன் லீவ் லாஸ்ட் வீக். இதை வெண்ட் ஆன் லீவ் லாஸ்ட் வீக் ப்ரெடிகேட், ரைட்? இதில் குழம்பிடக்கூடாது. நம்ம குழம்புறது எதுலனா, சார் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இது தே சின்னதாக தான் இருக்குது. சப்ஜெக்ட் எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும்ல. சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு லாங்கர் சென்டென்ஸ் கூட இருக்கலாம். ஒரு பேராகிராஃபில் கூட சப்ஜெக்ட் கொண்டு வந்துடுவாங்க, ரைட்? அதனால ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ் went on leave last week, took leave last week. அப்போ இது went on leave. Who went on leave last week? Who, இதுக்கு சொல்லலையோனா, who went on leave last week? All the students of the college, all the students of the college, subject.
told me about that matter. Who told me about that matter? They, அவர்கள். Subject. இது predicate. Who told me about that matter? They. Subject, predicate. Subject சொல்லக்கூடியது ஒரு வாக்கியத்தில் முதல்ல வரக்கூடிய செய்யக்கூடிய அந்த கருத்தா, தட் இஸ் எழுவாய். அது எழுவாய்க்கு தான் சப்ஜெக்ட் என்று சொல்கிறோம். அதை செய்யக்கூடிய அது சப்ஜெக்ட்னா பெயர் சொல், அல்ல ஜென்ரலாக பெயர் சொல் வரும், இல்லைன்னா பிரதி பெயர் சொல் வரும், நவுன் வரும், இல்லாவிட்டால் ப்ரோ நவுன் வரும் ஜென்ரலி. அதே நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பயந்துராதீங்க. இப்போ உங்களுக்கு அதை சொல்லி பழகி சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இது வாயிலே நுழையாது எனக்கு ஒரு காலத்தில். இதை நீங்கள் நல்லா படித்து ப்ராக்டிஸ் எடுத்துருங்க. நான் அடுத்தபடியாக ஒரு 2 சென்டென்சஸ் கொடுத்து அந்த விளக்குறேன், அந்த சென்டென்சஸ் எப்படி மாறுதல் ஆகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரே வேர்டு வந்து அட்ஜெக்டிவாகவும் ஆட்வர்பாகவும் செயல்படுகிறது. அதே போல் நம்ம ஒரு வேர்டு இடம் மாறுவதால் எப்படி அந்த மீனிங் மாறுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். நான் ஒரே வார்த்தை இடம் மாறும்போது எப்படி அதனுடைய அர்த்தம் மாறுதுன்னு பார்ப்போம். இங்கே எழுதுகிறேன்னா ஒன்லி என்று ஒரு வேர்டு இருக்குது, ONLY. இதை வச்சுக்கணும். ஒன்லி இதனுடைய உச்சரிப்பு கவனிங்க நல்லா. ஒன்லி ஒன்லி சொல்லக்கூடாது, ஒன்லி. இது ஒன்லி படித்து பழகியிருக்கோம் நம்ம. ஒன்லி. சரி, இது ஒரு ஆட்வர்பாகவும் பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன் பாருங்கள். தே பாய், பெருசாக எழுதுறேன், தே பாய் வெஜிடபிள்ஸ், VEGETABLES, vegetables in the market on Sundays. on Sunday போடும், on Sunday. இது புரிஞ்சிருக்கும். தே பாய் வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டே. இதுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று, சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்று, ஞாயிற்றுக்கிழமைகளில், சண்டேஸ் அது ஒரு சண்டேயில், ஞாயிற்றுக்கிழமைகளில், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையிலிருந்து காய்கறிகள் வாங்குகிறார்கள். இது ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்கள். சென்டென்ஸ் சொல்லக்கூடியது இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களெல்லாம் வரும். இப்போ இந்த ஒன்லி இருக்கு இல்லையா, முதல்ல போடுறேன் இந்த இடத்துல ஃபஸ்ட் பிளேஸில், ONLY. ஒன்லி தே பை வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். ஒன்லி தே பை வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். நல்லா கவனிங்க. ஒன்லி தே பை வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் மட்டும் சந்தையில் காய்கறிகள் வாங்குகிறார்கள். யார்? அவர்கள் மட்டும். ஒன்லி தே பை வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களை தவிர சந்தையில் காய்கறிகள் யாரும் வாங்குவதில்லை. பாருங்கள், ஒன்லி தே பை வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டே. அப்போ மீனிங் புரிஞ்சு. முதல்ல அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையிலிருந்து காய்கறிகள் வாங்குகிறார்கள். இந்த ஒன்லி போட்டவுடனே மீனிங் மாறுது பாருங்கள். ஒன்லி தே பை, அவர்கள்தான் வாங்குகிறார்கள், அவர்கள் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையில் காய்கறிகள் வாங்குகிறார்கள், வேறு யாருமே வாங்குவதில்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்தை மாற்றி ரெண்டாவது இங்கே கொண்டு வரேன். ஒன்லி அங்கேருந்து இங்கே மாற்றி கொண்டு வந்தாச்சு. தே ஒன்லி பை வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். மீனிங் ட்ரை பண்ணுங்கள். தே ஒன்லி பை வெஜிடபிள்ஸ், இங்கே வேணால் ஒன்லின்னு போடுறேனே, ஒன்லி இந்த இடத்துல. தே ஒன்லி பை வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட் ஆன் சண்டேஸ். மீனிங் மாறுது பாருங்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையில்
காய்கறிகள் வாங்க மட்டும்தான் செய்கிறார்கள். only buy. விற்கிறதெல்லாம் வேறு இடத்துல, விற்பனை செய்யக்கூடிய இடம் வேறு, வாங்கிறது மட்டும்தான் இங்கே, கொள்முதல் பண்ணக்கூடிய இடம் மட்டும்தான் சந்தை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். they only buy, they don't sell, they don't give, they don't what we say load or unload. வேறு எதுவுமே செய்கிறதில்லை. வாங்கி அங்கே பக்கத்தில் விற்கிறாங்களா, கை மாற்றுறாங்களா, இல்லை, வாங்க மட்டும்தான் செய்கிறாங்க. they only buy vegetables in the market on Sundays. அப்போ மீனிங் மாதிரி அவர்கள் காய்கறிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையில் வாங்க மட்டும்தான் செய்கிறார்கள். விற்கிறது வேறு, அவங்க கடை அங்கே வெளியே வச்சுருக்காங்க, விற்கிற இடம் வேறு. சரி, இதை மாற்றி இப்போ இங்கே போடும் only 3 only ONLY இங்கே வந்துட்டு மூணாவது இடம். they buy only vegetables in the market on Sundays. மீனிங் பாருங்கள், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையில் காய்கறிகள் மட்டும் வாங்குகிறார்கள். வேறு அந்த பழம் வகைரா வேறு ஐட்டங்கள், பழங்கள் வேறு, முட்டை கிட்டை இதெல்லாம் வேறு இடத்துல வாங்குகிறாங்க. காய்கறி மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையில் வாங்குவாங்க, மற்ற நாள் வேணால் வந்து வாங்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையில் காய்கறிகள் மட்டும் only vegetables. they buy only vegetables in the market on Sundays. அப்போது அவர்கள் சந்தையில் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்குகிறாங்க, வேறு பழங்கள் வேறு என்ன கீரை வகைராகள் வெஜிடபிளில் வராதே என்னெல்லாம் வருதோ, வேறு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வருது இல்லையா, மீன், அதுக்கப்புறம் என்னது மட்டன் கிட்டன் அங்கே இருக்கும், மட்டன், சிக்கன், முட்டை இதெல்லாம் வெளியே வாங்குகிறாங்க போல இருக்கு. they buy only vegetables in the market on Sundays. அப்போ மீனிங் மாறிச்சா? இப்போது இங்கே கொண்டு வருவோம் நாலாவது 4 only. அப்போது ஒரு only இடம் மாறும்போது எப்படி இதனுடைய மீனிங் மாறுது பாருங்கள். they buy vegetables only in the market on Sundays. மற்ற நாள் வந்து வீடு வீடாக போய் அங்கே சைட்டில் போய் கூட வாங்கிடுறாங்க, மற்ற ஃபீல்டில் போய் கூட வாங்கிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் வேறு எங்கேயுமே வாங்குறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்தையில் மட்டும், வேறு எங்கேயும் போய் வாங்க மாட்டாங்க. காய்கறிகள் ஞாயிற்றுக்கிழமையில் சந்தையில் மட்டும் வாங்குவாங்க, மற்ற நாள் வெளியே வாங்குறாங்க போல. வேறு சந்தை விட்டு எங்கே வாங்கலாம்? ஹோல்சேல் கோடவுனுக்கு போவாங்க, அங்கேருந்து லோடு வரக்கூடிய இடத்துலேருந்தே வாங்கிடுவாங்க, ஸ்டாக் ரூம்லேருந்தே வாங்கிடுவாங்க, இல்லைன்னா அங்கே என்ன சொல்கிறது அந்த விளையக்கூடிய இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க போல இருக்குது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் மட்டும் வாங்குவாங்க. they buy vegetables only in the market on Sundays. they buy vegetables only in the market on Sundays. புரிஞ்சுதா? அப்போ மார்க்கெட்டில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் காய்கறிகள் வாங்குகிறார்கள், மற்ற மார்க்கெட்டில் வாங்குகிறார்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் மட்டும் வாங்குகிறாங்க சண்டே, மற்ற நாள் வந்து வேறு இடத்துல, மற்ற நாள் வந்து என்னன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமைகளில் they buy vegetables only in the market on Sunday. சண்டேஸில் வந்து மார்க்கெட்டில் மட்டும் வாங்குவாங்க, மார்க்கெட்டில் மட்டும் வாங்குவாங்க, மற்ற மார்க்கெட்டில் மட்டும் வாங்குறாங்க, வேறு எங்கேயும் வாங்குறதில்ல. மற்ற நாள்கள் வந்து வாங்குவாங்களாகும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தையில் மட்டும் வாங்குவாங்க, வேறு எங்கேயும் வாங்குறதில்ல. அடுத்தது இங்கே கொண்டு வரணும் 5 only இங்கே கொண்டு வந்தாச்சு. they buy vegetables only in the market. they buy vegetables in the market only on Sundays. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரத்துக்கு ஒருக்கா. இது 5 ஆகிட்டு பாருங்கள், சர்வில் 5. they buy vegetables in the market only on Sundays. காய்கறிகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்தையில் வாங்குவாங்க, மற்ற நாளெல்லாம் வெளியே வாங்குவாங்க. they buy vegetables in the market only on Sundays. வாரத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் போய் வாங்குவாங்க, டெய்லி போய் வாங்குறதில்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாரத்துக்கு 2-3 வாட்டி இங்கேருந்து கோயம்பேடு வரைக்கும் யார் போக முடியாதல்ல. அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்க கராலாக
கரெக்டாக போயிடுவாங்க. தே பை வெஜிடபிள்ஸ் இந்த மார்க்கெட் ஒன்லி ஆன் சண்டேஸ். இல்லையே, அடிக்கடி நான் அவங்கள அந்த பக்கம் பார்ப்பேன். இல்லைங்க, அவங்க போகிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவாங்க. தேவைக்கு வாரத்துக்கு தேவை எவ்வளோ வாங்கிட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாங்குவாங்க சந்தையில். மற்றது தட்டுப்பாடு வரதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்தே வாங்கிடுவாங்க. அந்த சின்ன கடையிலே வாங்கிடுறாங்க. பாருங்கள், இந்த ஒன்லி வந்து எத்தனை 5 மீனிங் கொடுக்குறது வித்தியாசமான. அப்போது இதே வந்து நம்ம தவறாகவே பயன்படுத்திகிட்ருக்கோம். எப்படி இதை இடம் மாற்றி நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோம்னா, யூ ஒன்லி டோல்ட் மேடம். அப்போது டோல்டுக்கு முன்னாலே ஒன்லி வந்தால் யூ ஒன்லி டோல்டு மேடம்னா மீனிங் வேறு. ஏன்னா மேடம் நீங்கள் தான் சொன்னீங்க. அது எப்படி நான் தமிழில் நீங்கள் தான் சொன்னீங்க. யூ ஒன்லி டோல்ட். அவர் தான் சொன்னார். ஹீ ஒன்லி டோல்ட். அவர்கள் தான் சொன்னார்கள். தே ஒன்லி டோல்ட். ஒன்லி தே ஒன்லி டோல்ட். உங்கள் தம்பி தான் சொன்னார். யுவர் பிரதர் ஒன்லி டோல்ட். அந்த இடத்துல சொல்லும்போது மீனிங் மாறுது பாருங்கள். யூ ஒன்லி டோல்ட்னா நீங்கள் சொல்ல மட்டும் தான் செஞ்சீங்க, செய்ய சொல்லலையே. சொல்ல மட்டும் தான் செஞ்சீங்க, அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணலையே. யூ ஒன்லி டோல்டு. யூ ஒன்லி டோல்ட். நீங்கள் சொல்ல தான் செஞ்சீங்க. அப்போது நீங்கள் தான் சொன்னீங்க. ஒன்லி யூ டோல்ட் மேடம். இன்றைக்கி செமினார்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னது யார்? யூ ஒன்லி டோல்ட் மேடம். நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்கள் தான் சொன்ன யூ ஒன்லி அப்படின்னு வராமல் யூ ஒன்லி டோல்ட் மேடம், ஒன்லி யூ டோல்ட் மேடம். அதே மாதிரி வருது. ஒன்லி யூ டோல்ட் மே, ஒன்லி யூ, நீங்கள் தான். அப்போது ஆங்கிலத்தில் இப்படி வந்து இப்போ காமன் எரர்ஸில் எல்லா இடத்துலையும் ஒன்லி யூ, ஒன்லி ஹீ கேம், அவர் மட்டும்தான் வந்தார்னு. ஹீ ஒன்லி கேம், அவர் தான் வந்தார். ஹீ ஒன்லி டோல்ட் மீ, அவர் தான் என்கிட்ட சொன்னார். தவறு. ஒன்லி ஹீ டோல்ட் மீ, ஒன்லி ஹீ டோல்ட் மீ, ஒன்லி த பிரின்சிபல் டோல்ட் அஸ். பிரின்சிபல் தான் சொன்னார். அப்போ இடம் பார்த்தீங்களா? ஒன்லி பிரின்சிபல் டோல்ட் அஸ் டு கண்டக்ட் த செமினார் டுடே. இன்றைக்கி உங்களை செமினார் நடத்த சொன்னது யார்? பிரின்சிபல் ஒன்லி டோல்ட். பிரின்சிபல் ஒன்லி டோல்டு சொல்கிறதுக்கு பதிலாக ஒன்லி முதல்ல கொண்டு வரணும். பிரின்சிபல் தான் என்று சொல்கிறதுக்கு ஒன்லி பிரின்சிபல் டோல்ட் அஸ் டு கண்டக்ட் த செமினார் டுடே. இது ஒன்றாச்சு. அடுத்தது ஒரு சென்டென்ஸ். ஒரு 10 நிமிஷம் இருக்குது. உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லி அந்த காலத்தை மாற்றி சென்டென்ஸ் எந்தெந்த காலத்தில் வருகிறது என்று சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். அவர்கள் ஒரு அதான் சொல்லியாச்சே, வேறு என்ன சொல்லலாம்? அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் இங்கே வருகிறார்கள். இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள், நானும் ஸ்லோவாக சொல்கிறேன். அவர்கள் இங்கே வருகிறார்கள். அது கூட டைமும் போட்டுரும். அவர்கள் தினமும் இங்கே வருகிறார்கள். ட்ரை பண்ணுங்கள். தே கம் ஹியர் எவ்ரி டே. தே கம் ஹியர் எவ்ரி டே. தே கம் ஹியர் எவ்ரி டே. அவர்கள் தினமும் இங்கே வருகிறார்கள். சார், தினமும் டெய்லி சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. தே கம் ஹியர் டெய்லி. அவர்கள் தினமும் இங்கே வருகிறார்கள். கிளியர். அவர்கள் நேற்று இங்கே வந்தார்கள். இப்போது இறந்த காலத்துக்கு போவோம். அவர்கள் நேற்று இங்கே வந்தார்கள். சொல்லலாமா? அவர்கள் நேற்று இங்கே வந்தார்கள். தே கேம் ஹியர் yesterday. They came here yesterday. They come here every day. அவர்கள் தினமும் இங்கே வருகிறார்கள். அவர்கள் நேற்று இங்கே வந்தார்கள். They came here yesterday. நேற்றுக்கு பதிலாக போன வாரம். They came here last week. போன மாதம். They came here last month. போன வருடம். They came here last year. சொல்வீங்களா? அடுத்தபடியாக அவர்கள் இங்கே அடுத்த வாரம் வருவார்கள். அவர்கள் இங்கே அடுத்த வாரம் வருவார்கள். ஸ்லோவாக சிந்திச்சு. இதை சார் எழுதி போடலன்னு எழுதவே வேண்டாம். நீங்கள் நிதானமாக இதை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். அவர்கள் இங்கே அடுத்த வாரம் வருவார்கள்.
they will come here next week. They will come here next week. They will come here next week. They will க்கு short form they'll come here next week சொல்லலாம். They'll come here next week. அவர்கள் ஒவ்வொரு வாரமும் இங்கே வருகிறார்கள். தினமும் சொல்லும், ஒவ்வொரு வாரமும் சொல்லிடுமே. அவர்கள் ஒவ்வொரு வாரமும் இங்கே வருகிறார்கள். They come here every week. அவர்கள் இங்கே போன வாரம் வந்தார்கள். They came here last week. அவர்கள் இங்கே அடுத்த வாரம் வருவார்கள். They will come here next week. சரி, they எடுத்துட்டு ஒரு பேர் போடுவோமே, ஏதாவது ஒரு பேர் போடுவோம். ரைட், என்ன பேர் போடலாம்? ஏதோ வீரப்பன்னா நான் வீரம் வந்துடுமே. ரைட், மோகனே போட்டுரும். அவர் தான் திரும்பி திரும்பி வர்றார். மோகன் ஒவ்வொரு வாரமும் இங்கே வருகிறார். வருகிறார். மோகன் ஒவ்வொரு வாரமும். ஏன் இதுனா ப்ராக்டிஸ் சென்டென்ஸ். அது எப்படி காலம் மாறுகிறது, நிதானமாக அவசரப்படாமல் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து திரும்ப திரும்ப இந்த சிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலம் மாற்றுவது எளிதாக புரிந்து விடுவீர்கள். அவர், அதாவது மோகன், ஒவ்வொரு வாரமும் இங்கே வருகிறார். மோகன் கம்ஸ், எஸ் சேர்த்துறோம். ஏன்னா ஹீ, ஷீ, இட்டு வந்தால் நிகழ்காலத்தில் எஸ் சேர்த்துறோம். அதுக்கு சூத்திரம் ஒரு சிடியில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க. மோகன் கம்ஸ் ஹியர் எவ்ரி வீக். மோகன் கம்ஸ் ஹியர் எவ்ரி வீக். மோகன் இங்கே போன வாரம் வந்தார். மோகன் இங்கே போன வாரம் வந்தார். கடந்த வாரம் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. கடந்த வாரம் வந்தார். கழிந்த வாரம் வந்தார். எப்படி வேணாலும் சொல்லுங்க. மோகன் போன வாரம் இங்கே வந்தார். மோகன் கேம் தான், அது மாறாது. எல்லாத்துக்கும் கேம். ஐ கேம், வி கேம், யூ கேம், ஹி கேம், மோகன் கேம். மோகன் கேம் ஹியர் லாஸ்ட் வீக். இங்கே கம் தான் கம்ஸ் ஆகுது, அங்கே கேம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். மோகன் கேம் ஹியர் லாஸ்ட் வீக். மோகன் இங்கே அடுத்த வாரம் வருவார். எப்படி மாறி இருக்குது பாருங்கள். மோகன் வில் கம் ஹியர் நெக்ஸ்ட் வீக். தே வில் கம், மோகன் வில் கம், மாறாது. மோகன் வில் கம் ஹியர் நெக்ஸ்ட் வீக். இப்போது அடுத்தது, மோகன் இங்கே வெளியில் பார்த்துட்டு தான் மோகன் வந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சொல்கிறது இப்போது நடக்குது. அங்கே பார்த்தா ஆனால் மோகன் வந்துட்டுருக்கார். மோகன் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார். அங்கே பார்த்தா வழியில் வந்துட்டுருக்கார். மோகன் இங்கே வந்து கொண்டு இருக்கிறார். முதல்ல மோகன் இங்கே வருகிறார், வந்தார், வருவார். இப்போ வந்து கொண்டு இருக்கிறார். இப்போ சென்டென்ஸை கவனிங்க நீங்கள். வெரி சிம்பிள். மோகன் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார். மோகன் பேர் மாற்றிக்கலாம். ஷீலா, மேரி, ஜான், ஜோசிஃப், ரஹீம், சுல்தான். சுல்தான் போடுவோமே. சுல்தான் என்ன சார் மாற்றிட்டீங்க? சுல்தான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறார். சுல்தான் இஸ் கம்மிங் ஹியர் நவ். சுல்தான் இஸ் கம்மிங் ஹியர் நவ். சுல்தான் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார். சுல்தான் இஸ் கம்மிங். கம்மிங்னா வந்து கொண்டு, இஸ்னா இருக்கிறார். இஸுக்கு 4 மீனிங். இருக்கிறார், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. சுல்தான் இஸ் கம்மிங், சுல்தான் வந்து கொண்டு இருக்கிறார். என் தம்பி வந்து கொண்டு இருக்கிறார், இருக்கிறான். மை பிரதர் இஸ் கம்மிங். மை சிஸ்டர் இஸ், ஷீ இஸ் கம்மிங், அவள் வந்து கொண்டு இருக்கிறாள். நாய் வந்து கொண்டு இருக்கிறது, இட் இஸ் கம்மிங். வந்து கொண்டு இருக்கிறார், வந்து கொண்டு இருக்கிறான், வந்து கொண்டு இருக்கிறாள், வந்து கொண்டு இருக்கிறது. சுல்தான் இஸ் கம்மிங் ஹியர் நவ். சுல்தான் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார். நான் நேற்று பார்க்கும்போது சுல்தான் இங்கே வந்து கொண்டு இருந்தார். நேற்று 4 மணிக்கு சுல்தான் இங்கே வந்து கொண்டு இருந்தார். சுல்தான் வாஸ் கம்மிங் ஹியர்
at 4 o'clock yesterday. சுல்தான் நேற்று 4 மணிக்கு இங்கே வந்து கொண்டிருந்தார். நான் பார்த்தேனே, சுல்தான் நேற்று இங்கே 4 மணிக்கு வந்து கொண்டு இருந்தார். சுல்தான் was coming here at 4 o'clock yesterday. Sultan was coming here at 4 o'clock yesterday. நாளை இந்நேரம் சுல்தான் இங்கே வந்து கொண்டு இருப்பார். நாளை இந்நேரம் சுல்தான் இங்கே வந்து கொண்டு இருப்பார். சரிதானா? சுல்தான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறார். சுல்தான் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார். சுல்தான் நேற்று 4 மணிக்கு இங்கே வந்து கொண்டு இருந்தார். சுல்தான் நாளை 4 மணிக்கு இங்கே வந்து கொண்டு இருப்பார். சுல்தான் will be coming here at 4 o'clock tomorrow. Sultan will be coming here at 4 o'clock tomorrow. Sultan will be coming here at 4 o'clock tomorrow. Sultan will be coming here at 4 o'clock tomorrow. Sultan will be coming here at 4 o'clock tomorrow. Sultan is coming here now. Sultan was coming here at 4 o'clock yesterday. Sultan will be coming here at 4 o'clock tomorrow. Sultan will be coming here at 4 o'clock tomorrow. மாறுறது கவனிக்கிறீங்களா? அப்போ சுல்தானை விட்டுட்டு அவர்கள், அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னால் இது ப்ளூரல், ஒருமை பன்மை. தே ஆர் கம்மிங் ஹியர் நவ். அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் கம்மிங் ஹியர் நவ். ஒவ்வொன்றுக்கும் மீனிங். தே அவர்கள், அவர்கள். ஆர் கம்மிங், கம்மிங்னா வந்து கொண்டு, ஆர் இருக்கிறார்கள். நவ்னா இப்பொழுது, ஹியர்னா இங்கே. தே ஆர் கம்மிங் ஹியர் நவ். அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆருக்கு மீனிங் இருக்கிறார்கள். தே ஆர் கம்மிங் ஹியர் நவ். அவர்கள் நேற்று டைம் மாற்றிடுவோம், 5 மணிக்கு. ஒரே நேரத்தில் எல்லாம் வந்தால் கூட்டமாயிடும் இல்லையா? அவர்கள் நேற்று 5 மணிக்கு இங்கே வந்து கொண்டு இருந்தார்கள். நேற்று அவர்கள் இங்கே 5 மணிக்கு வந்து கொண்டு இருந்தார்கள். இந்த சென்டென்ஸ் எப்போ கவனிங்க, சிம்பிள். அவர்கள் நேற்று மாலை, நேற்று 5 மணிக்கு இங்கே வந்து கொண்டிருந்தார்கள். மாலையும் சேர்த்துக்கலாம். தே were, WERE, அதுக்கு உச்சரிப்பு எப்படி? were, they were, they are, they were, they are, they were, they were சொல்லக்கூடாது. they were coming here at 5 o'clock yesterday. At 5 p.m. yesterday. They were coming here 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 at 5 p.m. yesterday. இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அவர்கள் நாளை 5 மணிக்கு இங்கே வந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் நாளை 5 மணிக்கு இங்கே வந்து கொண்டு இருப்பார்கள். They will be coming here at 5 o'clock tomorrow. They will be coming here at 5 o'clock tomorrow. 5 p.m. tomorrow. நாளை மாலை 5 மணிக்கு. They will be coming here at 5 p.m. tomorrow. They will be coming here at 5 p.m. tomorrow. They will be coming here at 5 p.m. tomorrow. They will